தேர்தல் ஆணையம் எந்த ஒரு இடத்திலும் பாமக அன்புமணிக்குத்தான் சொந்தம் என குறிப்பிடவில்லை என கூறியுள்ள பாமக எம்எல்ஏ அருள், அன்புமணியை பாமகவின் தலைவர் என மட்டுமே குறிப்பிட்டுள்ளது எனவும் அந்த தலைவர் பதவியும் தற்போது முடிவுற்று போனது எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்துல நான் கேட்கிறேன், எந்த கடிதத்துல தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு கடிதம் கொடுத்துருக்குது? இல்ல சொல்ல 28/5/2025 அண்ணன் அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றது. 29 நிர்வாக குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக்கியது. அதுக்கடுத்து செயற்குழு அதை அங்கீகரித்தது, பொதுக்குழு அங்கீகரித்தது. ஆக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் தலைவர் என்பவர் மருத்துவர் ஐயா தான். அதாவது அந்த கடிதத்துல எந்த இடத்துலயும் டாக்டர் அன்புமணின்னு குறிப்பிடப்படவில்லை. தலைவர் பாட்டாளி மக்கள். ஆமா, தலைவர் பாட்டாளி மக்கள் தான் அந்த அதிகாரம். பிரிஞ்சு போனதால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. எந்த பாட்டாளி மக்கள் இருக்கிற 5.87% வாக்குகள் நீங்க பார்க்க தான் பாருங்க. இந்த ஐயாவுடைய முகத்துக்காக மட்டுமே அந்த வாக்குகள் விழப்போக்கும்.